ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அது எதற்குங்க சிறுபான்மை கட்சி என்று சொல்லி ஒருவேளை அநேகர் நினைக்கலாம். இந்திய தேச சிறுபான்மை கட்சி ஏன் துவங்குறீங்க, எதற்காக துவங்கினீர்கள் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி அநேகர் என்னிடத்தில் கேட்டார்கள். அநேக கட்சிகள் இருக்கின்றது, கிறிஸ்தவ கட்சிகள் இருக்கின்றது, இஸ்லாமிய கட்சிகள் இருக்கின்றது, சீக்கிய கட்சிகள் இருக்கின்றது என்று சொல்லி என்னிடத்தில் அநேகர் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன செய்கின்றார்கள் என்று சொல்வதை காட்டிலும் நான் என்ன செய்ய போகின்றேன், இந்த அருமையான கட்சியானது சிறுபான்மையினருக்கு எந்த வகையில உதவிகரமாக இருக்க போகின்றது என்பதை இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அருமையான என்னுடைய வேதத்திலே 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே என்னுடைய அருமையான வேத புஸ்தகம் இப்படி சொல்லுகின்றது. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆங்கிலத்துல குட் ஸ்டீவர்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸ்டூவர்ட்ஷிப், சரியானபடி செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் எனக்கு கற்றுத்தருகின்ற வார்த்தை. அவனவன் பெற்றுக்கொண்ட வரத்தின்படியே என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்லுகின்ற, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார், கொடுத்திருக்கின்றார். மத்தேயு சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 1 தாலந்து, ஒருத்தருக்கு 3 தாலந்து, ஒருத்தருக்கு 5 தாலந்து என்று சொல்லி கொடுக்கப்பட்டதை, இந்த தாலந்துகளை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அழகாக வேதத்தில் உள்ள வசனங்கள் நமக்கு காண்பிக்கின்றது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் ஏறக்குறைய 20 வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் பேராயராக நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கின்றேன் ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையிலே. ஆனால் இந்த வருடத்திலே தேவன் எனக்கு திட்டமாக ஒரு காரியத்தை சொன்னார். யாரோ ஒருவருக்கு நீ ஆதரிப்பதை காட்டிலும் என்னுடைய சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு கொடுப்பது உன்னுடைய முக்கிய காரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் நினைவு கூறுகின்றேன். சிறுபான்மை மக்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் கீழ்த்தரப்பட்ட மக்கள் என்று சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம், ஒதுக்கப்பட்ட மக்கள் என்று நினைக்க வேண்டாம், அல்லது மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். சிறுபான்மை மக்கள் தான் மிக உயர்ந்த மக்கள் இந்த உலகத்திலே என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜனத்தொகை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலேயே அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அடுத்தாற்போல் இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், ஜெயின் மதத்தினர் இவர்களெல்லாம் மிகவும் குறை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த அரசாங்கம் நிர்ணயித்து என்ன செய்கின்றார்கள், நம்மை பார்த்து சிறுபான்மைகள் என்று சொல்லி கருதுகின்றார்கள். ஆனால் சிறுபான்மையில் தான் மேன்மை உள்ளவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் சாதாரண ஆட்கள் அல்ல. சிறுபான்மையர்களாக நாம் இருந்தாலும் இந்த அரசாங்கம் நம்மை பார்த்து பயப்படுகின்றது, அஞ்சுகிறது. ஏன் பயப்பட வேண்டும்? நம்மை குறித்து ஏன் நம்மை குறித்து இந்த அரசாங்கம் பயப்பட வேண்டும்? காரணம் என்னவென்றால், சிறுதுள்ளி பெருவெள்ளம், இதுதாங்க உண்மை. அதனால நம் சிறுதுளியாக இருந்தாலும் நம் மூலமாக தான் பெரு வெள்ளமே வரக்கூடிய நிலையிலே இந்த உலகத்திலே இருக்கின்றது. ஆகவே நாம் சாதாரண ஆட்கள் அல்ல, நாம் தான் மேன்மையான ஆட்கள். இதை ஒவ்வொரு சிறுபான்மை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்திய தேசிய சிறுபான்மை கட்சி உங்களை மேன்மையாக்கும்படியாக, உங்களை பெரிதான ஆட்களாக இந்த உலகத்திலே நிலை நிற்கும்படியாக, செய்யும்படியாக இந்த கட்சியை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். ஐயோ நாங்க ஏழை, நாங்க கஷ்டப்படுறோம், இல்லவே இல்லை, நீங்கள் தான் மேன்மையானவர்கள். ஆகவே சிறுபான்மையினருக்கு
என்ன செய்யலாம், இந்த இந்திய அரசாங்கத்திலே என்னென்ன வகையிலே நன்மையான காரியங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் எடுத்து சொல்வதற்காக தான் இந்திய தேசிய சிறுபான்மை கட்சி. எடுத்து சொல்வது மட்டுமல்ல, சிறுபான்மையிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக எத்தனை நன்மைகள் இந்திய தேசத்தின் அரசாங்கத்தில் இருக்கின்றதோ அதை சிறுபான்மை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக தான் இந்த கட்சியை துவங்கி இருக்கின்றோம். சிறுபான்மைகள் நன்மை அடைய வேண்டும், சிறுபான்மை சமுதாயத்தினர் நன்மை அடைய வேண்டும். இதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமே தவிர வேற எதுவுமே கிடையாது.